தற்போது ராமேஸ்வரம் கோயில் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு பாலகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். ராமேஸ்வரம் கோயிலில் புனித நீராடி அந்த புனித தீர்த்தத்தை அயோத்தி கோயிலுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய விஷயத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிறார். இரண்டு கோயில்களுக்குமான தொடர்பு என்ன? திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீரங்கத்திலே பகவான் ராமனால ஆராதிக்கப்பட்ட பெருமாள் அந்த பெரிய பெருமாள். தொடர்ந்து பேசுங்க சார். அப்படிப்பட்ட அந்த திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்திலே ராமனால ஆராதிக்கப்பட்ட பெருமாள் தான் அந்த பெருமாள். அந்த பெருமாள் முதல்லே இஷ்வாக்கு என்று சொல்லக்கூடிய ராமனுடைய முதல் மூதாதையருக்கு இஷ்வாக்கு என்ற ராஜாவிடத்தில் இருந்தது. அதற்கு முன்னாடி அந்த பெருமாள் பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்டது. அந்த பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாளை இஷ்வாக்கு என்கிற அந்த ராஜாவோட அதாவது ராமனுடைய மூத்த அந்த வம்சத்திலே வந்த மூத்தவர்கள் அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். அது ராமன் வரையில் அந்த ஆராதன பெருமாள் வந்து கொண்டிருந்தது. ராமனாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள், அந்த ஆராதிக்கப்பட்ட பெருமாள் அதற்குன்னு வால்மீகி அந்த ஆராதன ஸ்லோகத்தையும் தெரிவித்திருக்கார். சகபத்ஞாம் இசாலாட்சம் நாராயண உபாகமத்துன்னு அந்த வால்மீகி அந்த ஸ்லோகத்திலையும் தெரிவித்துக் கொள்கிறார். ஆனால் யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசை கொடுத்து கொண்டிருந்தார்கள். பட்டாபிஷேகத்தின் போது, ராம பட்டாபிஷேகம் போது, அப்போது விபீஷணால் தான் ராவணனை ஜெயித்து அங்க லங்கா பட்டாபிஷேகத்தை விபீஷணனுக்கு பண்ணி மேற்கொண்டு சீதையை மீட்டதற்கு விபீஷணன் மிகவும் அவனுடைய உதவி மிகவும் தேவைப்பட்டு அவனாலேயே மீட்கப்பட்டபடியாலே அந்த விபீஷணனுக்கு ஏதாவது நாம் பரிசு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பகவான் ஸ்ரீராமர் தான் ஆராதனம் பண்ணி கொண்டிருந்த அந்த பெருமாளையே, அந்த பெருமாளுக்கு பேரு ஜெகநாதன் பேரு, அந்த பெருமாளையே அவர் எடுத்து விமானத்தோடு எடுத்து கொடுத்தார். அந்த விமானத்தோடு விபீஷண ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய விபீஷணன் அங்கிருந்து அதை தீக்கு கொண்டு தன்னுடைய தேசமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கிளம்பினார். கிளம்பி வரும்போது நடுவழியில் வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி என்று இரண்டு காவேரி மத்தியிலே வரும்போது தன்னுடைய நித்திய கர்மாக்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் விமானத்தையும் சேர்த்து இறக்கி வைத்துவிட்டு தன்னுடைய நித்திய கர்மாக்களை பண்ணிக்கொண்டு மேற்கொண்டு அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்கிற நிலையோடு இருக்கச்சே அந்த நேரத்திலே அந்த பகவானுக்கு உற்சவாதிகள் பண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ராஜா பிரார்த்திக்க அந்த ராஜாவாலே அங்கேயே இருக்கலாம் என்கிற எண்ணம், அந்த பெருமாளை பிரதிஷ்டை செய்யலாம் என்கிற எண்ணத்தோடு விபீஷணன் பிரார்த்திக்க விபீஷணனும் அதை முதலில் ஒத்துக்கொள்ளாமல் அதன் பிறகு பகவான் ஜெகநாத பெருமாள், இப்பொழுது ரங்கநாதர்னு பேரு, அந்த ஜெகநாத பெருமாள் அங்கிருந்து தான் இங்கேயே இருப்பதற்கு மிகவும் சௌரியமாக இருக்கிறது, இரண்டு பக்கமும் காவேரி நன்றாக ஓடுகிறது, அதனால இங்கேயே இருக்கிறேன் என்று சொல்ல அதனால இங்கேயே வந்தார். அதனால ஸ்ரீராமாயணத்துக்கும் திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கும் நேரடி தொடர்பே இதுதான். ஏனென்றால் ராமன் ஆராதித்த பெருமாள், ராமனுக்கு பெருமாள் என்று பெயர், ராமனாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள் ஆனபடியால் அவருக்கு பெரிய பெருமாள் என்று பெயர். அப்படிப்பட்ட பெரிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய பெருமாளுக்கு இப்பொழுதும் நிச்சயம் உற்சவங்கள், 4 உற்சவங்கள் நடக்கிறது. அதுல ஆதி பிரம்மோற்சவம் தான் தை பிரம்மோற்சவம்.
அந்த ஆதி பிரம்மோற்சவம், தை பிரம்மோற்சவம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் அங்கு வந்து சேவித்தது மிகவும் பொருத்தமானது. அது மட்டுமல்லாமல் ராமனுடைய பிரதிஷ்டைக்கு முன்னாடி ராமனால் ஆராதிக்கப்பட்ட தெய்வத்தை வணங்கிக் கொண்டு அவருடைய அனுகிரகத்தோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு பூர்ணமாக அங்கு இருக்கக்கூடிய ராமன் அல்லா என்று சொல்லக்கூடிய ராமனுடைய பிரதிஷ்டை நடைபெறுகிறது என்றால் அது நிச்சயமாக ஜெகநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய பெருமாள் திருவரங்கநாதனுடைய பரிபூர்ணமான கடாட்சம் அனுகிரகம் இருந்தால்தான் அது முடியும். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் மிகவும் அன்போடு, ஆசையோடு, பிரீத்தியோடு, பக்தியோடு, உள்ளன்போடு அந்த திவ்ய தேசத்துக்கு, திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்துக்கு எழுந்தொள்ளி இருந்து அந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்து அந்த பெருமாளுடைய அவருடைய அனுமதி பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நேரா இப்பொழுது ராமேஸ்வரம் சென்றுள்ளார். ஆனால் அதற்கு முன்னாடி முதல் இங்கு வந்ததுதான் சரியான ஒரு நிலை. ஏனென்றால் ராமனை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ராமன் மட்டும் ஆராதனம் பண்ணினால் மட்டும் போராது. ராமனுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஜெகநாதன் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதன் இப்பொழுது ரங்கநாதனாக சேவசாய்க்கிறான் திருவரங்கத்திலே. அதனால்தான் அந்த பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்று பெயர். இருப்பினும் அந்த பெருமாள் எல்லா யுகத்திலும் இருக்கக்கூடிய பெருமாள், 4 யுகங்களிலும். அது மட்டுமல்லாமல் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுடைய லோகம், அந்த பிரம்மாவுடைய லோகத்தில் இருந்த பெருமாள் அங்கிருந்து ஏறியருள பண்ணப்பட்டு அயோத்திக்கு வந்தார். அயோத்திக்கு வந்த உடனே அங்க ஏன் ஹரிச்சந்திரனாலேயும் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் அந்த பெருமாள். ஏன்னா ராமனுக்கு முன்னாடிதான் ஹரிச்சந்திரன் இருந்தார், அவராலயம் ஆராதிக்கப்பட்ட பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் அந்த வழித்தோன்றலாக ராமன் வந்தபடியாலே ராமனும் ஆராதிக்கப்பட்டு சீதை தான் கூடவே இருந்து கொண்டு அந்த ராமன் ஆராதிக்கும் போது ஆராதனம் பண்ணுவதற்குண்டான உபகரணங்கள், தூபம் என்ன, தீபம் என்ன, மற்றும் உண்டான புஷ்பங்கள் என்ன, அத்தனையும் தான் பக்கத்திலே இருந்து கொண்டு எடுத்து கை கொடுத்து அதற்கு உதவி செய்தார் என்று வால்மீகி பகவான் எழுதியிருக்கார் தன்னுடைய வால்மீகி ராமாயணத்திலே. இதையெல்லாம் தெரிந்தபடியாலே நம்முடைய பாரத பிரதமர் இன்னும் பக்தியோடு, ஸ்ரத்தையோடு, அதுவும் அந்த நிலையை பார்க்கும் போதே எப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த பக்தியோடு வந்திருக்கார். அதன் பிறகு இப்பொழுது ராமேஸ்வரம் சென்றுள்ளார். ராமேஸ்வரம் என்பது ராமனால் ஆராதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இருப்பினும் அந்த மாதிரி வால்மீகி ராமாயணம் ஒன்றும் காணப்படவில்லை. ஆனாலும் அது ஒரு சரித்திரம் வாய்ந்த, என்னால் புண்ணியஸ்தலங்களிலே ராமேஸ்வரம் என்பது ஆசேத்து ஹிமாசலம் ராமேஸ்வரம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புண்ணியஸ்தலம் ராமேஸ்வரம். அங்கு எத்தனையோ தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு. அந்த புண்ணிய தீர்த்தங்களை நீராடினாலே எத்தனையோ பாவங்கள் தொலைகிறது. அதிலும் இன்றைக்கு ஒரு 500 வருஷ காலங்கள் ராமனுடைய நிலை என்னவென்றே தெரியாமல் இருக்க செய்தே இன்னைக்கு ராமன் அங்கே பூர்ணமாக பிரதிஷ்டை செய்து தன்னுடைய பூர்த்தியான திருமேனியை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலே அத்தனை பேரும் தான் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய ஒரு நிலையிலே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு புண்ணிய தீர்த்தங்கள் அவசியம் இருக்க வேண்டும். அந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சென்று, அது மட்டுமல்லாமல் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி அந்த புண்ணிய தீர்த்தத்தையே அதையும் எடுத்துக்கொண்டு அங்கு சென்று ராமனுடைய பிரதிஷ்டைக்கு மிகவும் உதவ போகிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த புண்ணியமான ஒரு கைங்கரியம், ஆச்சரியமான கைங்கரியம், மிகவும் புனிதமான கைங்கரியம்.
அந்த புனிதமான கைங்கரியத்தை, அதுவும் ஏதோ ஒரு சாமானிய மக்கள் பண்ணுகிறாருன்னா பாரத பிரதமர் உயர்ந்தவர். அப்படி உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த பாரத பிரதமர் பண்ணப்படுகிறது என்றால் இதை விட நம்ம பாரத தேசத்துக்குண்டான பெருமை மற்றொன்று இருக்க முடியாது. நம் பாரத தேசத்திலே இதிகாசங்கள் 2 இதிகாசங்கள் தான் பிரதானம். அந்த இதிகாசங்களிலே ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, இது 2 தான் பாரத தேசத்துடைய வரலாற்றை பறைசாற்றுகிறது. அப்படி பறைசாற்றும் போது அதிலே மகாபாரதம் என்றது 1.25 லட்சம் ஸ்லோகமாக இருந்தாலும் அது பெருத்த கதையா இருக்கிறபடியாலே அது நிறைய கிளைக்கதைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனாலே பூர்ணமாக அதுல பகவான் கண்ணனுடைய அவதாரம் இருந்தாலும் எத்தனையோ அதுல கலந்து இருக்கிறபடியாலே அந்த இதிகாசங்களிலே சிரேஷ்டம் மிகவும் உயர்ந்தது ராமாயணம் என்றே சொல்லப்படுகிற நம்முடைய ஆன்மீக சொற்பொழிவாளர்களாலே அது கருதப்படுகிறது. ஏன் நம்முடைய பூர்வாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆச்சாரியர்கள், மேம்பட்டவர்கள், பெரியோர்கள், அவர்களாலே கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட நம்முடைய பாரத தேசத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அந்த ராமாயணம், அந்த ராமர் பிறந்த இடம், ராமர் வாழ்ந்த இடம், ராமர் தன்னுடைய ராஜ்ய பரிபாலம் 11,000 வருஷங்கள், 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 11,000 வருஷங்கள் ராமன் ராஜ்ய பரிபாலம் பண்ணினான். இன்றைக்கும் ராமராஜ்யம் ராமராஜ்யம் என்றே சொல்லுவார்களே தவிர மற்ற ராஜ்யம் அதாவது ஒரு நாடு நன்றாக நடத்தப்படுகிறது என்றால் ராமராஜ்யமா அப்படின்னு கேட்பா. அப்படின்னா அந்த அளவுக்கு ராமன் உயர்ந்து இருக்கக்கூடிய ராஜ்யம். காரணம் என்ன, எந்த விதமான தீமையே இல்லாமல் நன்மையே அத்தனை பிரஜைகளுக்கும் அத்தனை மக்களுக்கும் நன்மையை செய்து பயக்கக்கூடிய அந்த ராமராஜ்யம் நடந்தது. அந்த காலத்துல 11,000 வருஷங்கள் ராமராஜ்யம் பண்ணப்பட்டது. அப்படிப்பட்ட ராமனுக்கு ஒரு கோயில் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் என்று சொல்லி சம்பரோக்ஷம் என்று சொல்லி அதிகம் பண்ணப்பட்டு அதிலே புனித நீர் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு தன்னை இருக்கக்கூடிய பிரதமர் பண்ணுகிறார் என்றால் நம்ம பாரத தேசத்துக்கே, பாரத நாட்டுக்கு, ஏன் உலகத்துக்கே இது மிகவும் பெருமை வாய்ந்தது. ஏனென்றால் இன்றைக்கு உலகம் இத்தனை தூரம் ஒரு தர்மத்தோடு இருக்கிறது என்றால் பிரதானம் பாரத தேசத்தின் தர்மம் தான். பாரத தேசத்தின் தர்மம் தான் உலகத்துக்கே பறைசாற்றுகிறது. அந்த தர்மத்தை பறைசாற்றக்கூடிய தன்மை எதிர்ந்து வந்தது என்றால் அது இதிகாசங்களே சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராமாயணம் தான். அந்த ஸ்ரீராமாயணத்திலும் முக்கியமாக ராமராஜ்யம், அந்த ராமராஜ்யத்தாலே வந்தபடியாலே அந்த ஆச்சரியமான அந்த ராமராஜ்யம் மேன்மேலும் மேன்மேலும் பெருக வேண்டும் என்கிற அந்த தன்மையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அவர் செய்த முயற்சி, அவர் செய்த கைங்கரியம், அவர் செய்த தொண்டு மிகவும் புனிதம் மட்டுமல்ல, தன்னுடைய இந்த பாரத தேசத்துக்கே இந்த தலைமுறை மட்டுமல்ல எல்லா தலைமுறைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையிலே அமைந்துபட்டுள்ளது நினைக்கிறேன். நீர் அங்கிருந்து எடுத்து செல்கிறார், நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் அங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நீங்க பேசும்போது தெரிவிச்சிருந்தீங்க. அதனுடைய பின்னணி என்ன? இந்த புனித நீர் எடுத்து செல்லக்கூடிய வழக்கம் என்பது எப்படியாக உருவானது? என்றைக்குமே ஒரு கோயில் கும்பாபிஷேகம், ஒரு கோவில் புனித நன்னீர் ஆட்டு விழா என்று சொல்லுவார்கள். புனித நன்னீர் ஆட்டு விழாவோ கும்பாபிஷேகமோ சம்பிரோக்ஷமோ அநேகமா அதெல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இருந்தாலும் சில சின்ன கருத்து கொஞ்சம் மாறுபடலாம். இருந்தாலும் எந்த ஒரு புனித நன்னீராடா இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் புனித தீர்த்தங்கள் உண்டோ அங்கங்கு இருக்கக்கூடிய புனித தீர்த்தத்தை கொண்டு சென்று அந்த புனித நீராட்டிலே அதுல கலந்து மேற்கொண்டு அந்த கோயிலுடைய கற்ப கிரகம் என்ன, விமானம் என்ன, அதே போலதான் மண்டபம், மத்தியில இருக்கக்கூடிய மண்டபம், பிராகார மண்டபம், இது எல்லாருக்கும் இந்த புனித தீரை தெளிப்பது, புனித தீரை அங்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவருடைய தலையிலே தெளிப்பது என்பது இது பாரத தேசத்தின் மரபு, சனாதன தர்மத்தின் மரபு. அந்த மரபுப்படி இது இந்த கோயில் மட்டுமல்ல, எல்லா கோயிலுமே ஒரு பெரிய கோயிலா இருந்துச்சுன்னா
அதுல எங்கெங்கெல்லாம் கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, சிந்து, காவேரி, எந்தெந்த புனித தீர்த்தம் அத்தனையும் கொண்டு வருவா சாமான்யமாக. அது ஒண்ணு. ரெண்டாவது, முக்கியமா இந்த ராமேஸ்வரம் என்பது மிகவும் புனிதமான இடம். அதிலும் அக்னி தீர்த்தம் மிகவும் புனிதமான இடம். அந்த புனிதத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நம் பாரத தேசத்தில் பெரிய கைங்கரியம், பெரிய தொண்டு. நாம் அத்தனை பேரும் அதற்கு தலையாலே வழங்கக்கூடிய ஒரு தன்மை அவசியம் பண்ண வேண்டிய ஒரு பாரத தேசத்தினே பெருமை சாற்றக்கூடிய, பறைசாற்றக்கூடிய ஆச்சரியமான ஒரு கைங்கரியம். நன்றி திரு பாலகிருஷ்ணன். இணைப்பில் பல வரலாற்று தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.